சொல்றேன். போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலகட்டத்தில் பேச்சுவார்த்தை காலகட்டம். நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு கிறிஸ்தவ அமைப்போடு இதே மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு சூழல். என்னுடைய நண்பர், இனிய நண்பர், தமுமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஹாஜா கனியோடு ஒரு முறை உரையாடுகின்ற பொழுது அவர் எனக்கு சொல்றார், இந்த மாதிரி நபிகள் நாயகம் அவர்கள்ட்ட அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க மதீனாவில். அவர்களுக்கான பிரேயர் டைம், கிறிஸ்தவர்களுக்கான பிரேயர் டைம் வருது. இஸ்லாமியர்களுடைய மாண்பும் வரலாறும் தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். கிறிஸ்தவர்களுக்கான பிரேயர் டைம் வருது, நாங்க பிரேயர் பண்ணிட்டு வந்துடுறோம் என்று அவர்கள் சொல்லுகின்ற பொழுது நபிகள் நாயகம் சொன்னாராம், இங்கே பிரேயர் பண்ணிக்கங்க, பரவாயில்ல நீங்க இங்கே பிரேயர் பண்ணலாம், ஒண்ணும் இல்லை. அவர்கள் நன்றியோடு அவர்களுடைய இறைவனை அங்கேயே வணங்குகிறார்கள். நாட்கள் ஓடுகிறது, பாலஸ்தீனம் வெற்றி கொள்ளப்படுகிறது. கலிஃபா உமர் இதே மாதிரி அதிகார மாற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அவங்களுடைய வழிபாட்டு தளத்தில் கலிஃபா உமரும் அவருடைய தோழர்களும் இருக்கிறார்கள். ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தில் அவர்களுக்கான கலிஃபா உமரினுடைய தொழுகை நேரம் வருகிறது. அவருடைய கடமையை அவர் செய்ய வேண்டும். அவர் சொல்றாரு, நான் தொழணும். அப்ப அவங்க சொல்றாங்க, பரவாயில்ல இங்கே தொழுதுங்க, தேவாலயத்தில் தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னபோது உமர் சொல்லுகிறார், இல்ல நான் இப்ப இன்னைக்கு இங்க தொழுதரலாம், நான் இங்கே இன்று தொழுது விட்டால் ஏதோ ஒரு காலத்துல பின்னாடி வரக்கூடிய நாட்கள்ல பல ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு பின்னால் வரக்கூடிய என்னுடைய சீடர்களோ தோழர்களோ இஸ்லாமிய சொந்தங்களோ இது எங்களுடைய கலிஃபா உமர் அவர்கள் தொழுகை நடத்திய இடம், எனவே இது எங்களுக்கு சொந்தமானது என்று சொல்லி அவர்கள் உங்களுடைய இறை வழிபாட்டு தலத்தை சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது, எனவே நான் இங்கே தொழ மாட்டேன் என்று மறுத்துவிட்டு ஒரு கல் எடுத்து எறிகிறார். நீங்க பாலஸ்தீனம் அங்க போனீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு கல்லை எடுத்து எறிகிறார். அந்த கல்லை எவ்வளவு தொலைவில் போய் விழுதோ அந்த கல்லை தாண்டி போய் தன்னுடைய தொழுகையை நிறைவேற்றி விட்டு வருகிறார் உமர். இது கதையல்ல, வரலாறு. இதுல ரெண்டு செய்தி ஒளிந்திருக்கிறது. ஒன்று, மாற்று சமயத்தை சேர்ந்தவருக்கு தன்னுடைய வழிபாட்டு தளத்தில் பரவாயில்லை நீ பிரேயர் பண்ணிக்கோ என்று அனுமதி கொடுப்பது ஒரு மார்க்கம், அதுவும் இஸ்லாம். உன்னுடைய வழிபாட்டு தளத்தில் நீ என்ன வழிபடுவதற்கு அனுமதி கொடுத்தாலும் அது நாளைக்கு உன்னுடைய வழிபாட்டு தளத்திற்கு சிக்கல் வந்துவிடக் கூடாது என்ற உயர்ந்த நோக்கத்தில், உன்னத நோக்கத்தில் கல்லை எரிஞ்சு தொலைதூரத்துக்கு போய் தொழுகை நடத்தி வந்தாரே உமர், அதுவும் இஸ்லாம் என்று சொன்னால் அவர்கள் ஒருபோதும் அடுத்தவன் சொத்த ஆட்டையை போடுறதுக்கு அலைஞ்சவனே இல்ல அப்படிங்கிறதுக்கு ஆதாரம். நீ அவனைத்தான் இந்தியாவில் என்ன சொல்ற?